एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि। வணக்கம். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ என்பது உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாக்ஸில் வந்திருக்கும். உடனுக்குடன் ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போவோம். 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிழம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் விஜயமணிராம். இன்னைக்கு நாம இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வருகின்ற மார்ச் மாசம், அதாவது 2025ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பெயர்ச்சாகிறார். சனி பெயர்ச்சி பலன்கள் வரிசையில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல் அப்படிங்கிறது மேச ராசிக்கு உண்டான பலன்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சாகிறார். 29ஆம் தேதி மார்ச் மாசம் 2025ஆம் ஆண்டு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சாகிறார். அப்போ மேச ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி ஒரு நல்லது கெட்டது அப்படிங்கறத நம்ம ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இது ஒரு பொது பலன் தான். இது முழுக்க முழுக்க ஜனனகால ஜாதகம் மட்டுமே ஒரு 80% அப்படிங்கிறது நமக்கு கை கொடுக்கும். ஒரு 20% அப்படிங்கிறது கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி கிரக அமைப்புகளை வச்சு என்ன கிடைக்கும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு அசைன்மெண்ட் மாத்திரம் தான், ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி. அதாவது அப்பப்ப ஒரு சில விஷயத்தை பண்ண சொல்லி நமக்கு தூண்டும், அதை நம்ம பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னாக்க நமக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்ப மேச ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு? மேச ராசிக்கு 10-11 கூடிய சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர போறாரு. 12ஆம் இடத்துல அமர்ந்து மேச ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி ஒரு நற்பலன்களை வாரி வழங்க போறாரு? 12ஆம் இடத்துல அமர்ந்து அவருடைய பார்வை 3, 7, 10ஆம் பார்வை சனியின் பார்வை. 7ஆம் பார்வை அப்படிங்கிறது பொது பார்வை, சிறப்பு பார்வை அப்படிங்கிறது 3, 10ஆம் பார்வை. அந்த வகையில் 12ஆம் இடத்துல ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்வை செய்கிறார். 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை அவர் பார்வை செய்கிறார். 10ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் ஸ்தானத்தை அவர் பார்வை செய்கிறார். 9ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை அவர் 10ஆம் பார்வையாக சனி பார்வை செய்கிறார். இந்த அமைப்புல இவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு நல்லது அப்படிங்கிறது நடக்கும் அல்லது கெட்டது அப்படிங்கிறது நடக்கும். அதாவது இந்த காலகட்டம் மேச ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி காலம் என்பது ஆரம்பமாகுது. அப்போ நீங்க கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா என்னைக்குமே ராசிக்கு 12ஆம் இடம், 1ஆம் இடம், 2ஆம் இடத்துல சனி வரும் காலங்கள் 7.5 சனி காலம் என்பது நமக்கு தெரியும். அந்த வகையில ராசிக்கு 12ஆம் இடத்துல, மேச ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் பெயர்ச்சி ஆகி வர்றதுனால இவர்களுக்கு 7.5 சனி காலம் என்பது ஆரம்பமாகுது. அப்ப 7.5 சனி அப்படிங்கிறது பெருசா ஒரு பாதிப்பை கொடுக்குமானா அதெல்லாம் பாதிப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. இந்த பாதிப்பை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கறத நம்ம ஜனனகால ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும். மோசமான தசா புத்திகள் போயிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வித கெடுபலன்களை தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மோசமான தசா புத்தி இல்லாம லக்னத்துக்கு சாதகமான 1, 5, 9 கூடிய தசா புத்திகள் போகும் பொழுது, யோகாதிபதி தசைகள் போகும் பொழுது உங்களுக்கு கோச்சாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்காது அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்ப 12ஆம் இடத்துல உட்கார்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல பாருங்க, சனி 12ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு. சனி 12ஆம் இடத்துல உட்கார்ந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைக்கு உள்ளாகும். அதாவது குடும்ப உறுப்பினர்களோடு கருத்து வேறுபாடுகள் வரலாம், அல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா விரயம் அப்படிங்கிறது வரும். இன்னும் காசு பணம் அப்படிங்கிறது விரயத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது கொடுக்கல் வாங்கல, வார்த்தைகள் கொடுக்கறதோ வார்த்தை விடுறதோ இதெல்லாம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வகையில வார்த்தை கொடுத்த வார்த்தை காப்பாற்ற முடியாத சூழல் அப்படிங்கிறது வரும். குடும்ப உறுப்பினர்களோடு கருத்து வேறுபாடுகள் வரலாம்.
குடும்பத்துல சண்டை சச்சரவு அப்படிங்கிறது வரலாம். நீங்க வந்து இதுல கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியா 12ஆம் இடத்துல உட்கார்ந்து வெளிநாடு வெளியூர்னு சொல்லக்கூடிய பயணங்களை உங்களுக்கு தடை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இருப்பாரு. வெளியூர் போனாலும் சரி, இல்ல வெளிநாடு போனாலும் சரி, நீங்க எந்த இடத்துக்கு பயணம் பண்ணினாலும் அந்த பயணத்தில் ஒரு சிறு தடைகள் தாமதத்தை கொடுத்துத்தான் பிறகு உங்களை அந்த வழியில் செல்ல வைப்பார். அதுல ஒரு அனுபவத்தை கொடுத்துத்தான் மீண்டும் அந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுல ஒரு அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரணும். அதுல ஒரு புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பயணத்தில் தடை தாமதத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது உங்களுடைய ருண ரோக சத்ரு 6ஆம் இடத்தை அவர் பார்வை செய்கிறார். அப்ப ருண ரோக சத்ரு ஸ்தானம், கடன், வம்பு, வழக்கு, வியாதின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை அவர் பார்வை செய்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ், கடன், வம்பு, வழக்கு இதெல்லாம் இருந்துன்னு சொன்னாக்க இதுவும் உங்களுக்கு சாதகமற்ற நிலை என்பது ஏற்படும். உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வாய்தா வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இன்னும் வாய்தா மேல வாய்தா வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு சாதகமற்ற தீர்ப்பு அப்படிங்கிறது வரும். நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். எதுவா இருந்தாலும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வரும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை அவர் 10ஆம் பார்வையாக பார்வை செய்கிறதுனால அது சார்ந்த விஷயங்கள், அதாவது அரசாங்கத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு விஷயங்களும், சட்டத்துக்கு புறம்பான செயல்படக்கூடிய ஒரு விஷயங்களும், சட்டத்துக்கு புறம்பான எந்த செயலும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு துணிச்சல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும். அப்ப நீங்க எந்த செயலை செஞ்சாலும் கவனமா செய்கிறது ரொம்ப நல்லது. தந்தையால இவர்களுக்கு யோகம் இல்லாத ஒரு அமைப்பு, தந்தையால கொடுக்கல் வாங்கல், தந்தையோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இவருக்கு பிரச்சனைக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. எதுவுமே தலைமை தாங்கி நடத்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு அவமான அசிங்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல கொடுப்பாரு. அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அரசு நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு அரசு அதிகாரிகள் பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி, இந்த அரசாங்கம் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. தந்தையோட எந்த ஒரு வாக்குவாதமும் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு. 12ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்த சனி பகவான் அயன சயன போகஸ்தானம் சொல்லக்கூடிய உங்களுடைய கணவன் மனைவிக்கு 2 பேர்த்துக்கும் உள்ள இடைவெளி, அதாவது கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது அயன சயனம் சொல்லக்கூடியது. சயனம்னா தூக்கம், உங்களுடைய படுக்கை அறையை குறிக்கக்கூடிய 12ஆம் இடம். அப்ப கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து தாம்பத்திய உறவு வச்சிக்கூடிய ஒரு 12ஆம் இடத்துல தூக்கத்துல படுக்கை சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல உங்களுக்கு கணவன் மனைவிக்கு 2 பேருக்குமே கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் கவனமா இருந்து நல்ல ஒரு விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாகத்தான் நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு மேச ராசிகாரர்களுக்கு திருமணம் நடத்தலாமானா திருமணம் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலும் அந்த திருமணத்தை விரயம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி இருந்துன்னு சொன்னாக்க விரயம் பண்ணலாம். அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாங்க பாருங்க, முதல்ல வந்து 7.5 சனியில பண விரயம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. மேச ராசிகளுக்கு பயணங்கள் அப்படிங்கிறது தடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புல ஜாதகமா இருக்கு. பொருள் விரயம் அப்படின்னு சொல்லிட்டு பண விரயம், பொருள் விரயம் அப்படிங்கிறது மேச ராசிகளுக்கு, மேச ராசியில பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக அந்த 7.5 சனியின் காலமாக உங்களுக்கு வரும். கடன் ஏற்படும், கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதை நீங்க எப்படி வந்து கையாளணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். வியாதி அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தடை ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அரசு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு என்ன ஒரு விஷயம் நீங்க வந்து பரிகாரம் பண்ணா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னா, இந்த காலகட்டம் நீங்கள் அதாவது பொருள் விரயம், பண விரயம் சொல்லியாச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த விரயம் வர்றதுக்கு முன்னாலே அந்த விரயத்தை நீங்க சுப செலவா மாத்திக்கிறது ரொம்ப நல்லது. சுப செலவா எப்படி? ஒரு கடன் வாங்கி ஒரு முதலீடு பண்ணலாம். ஒரு கடன் வாங்கி ஒரு நகை எடுக்கலாம். ஒரு கடன் வாங்கி ஒரு திருமணத்தை பண்ணலாம். ஒரு கடன் வாங்கி ஒரு நிலபலம் வாங்கலாம். ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டலாம். இந்த மாதிரி அமைப்பு நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க, அதன் மூலயமாக உங்களுக்கு அவமான அசிங்கங்கள்லாம் அவங்களுக்கு என்ன பண்றது, அந்த ஒரு அவமான அசிங்கம் வரும்போது உங்களுக்கு அது விலகல் அப்படிங்கிறது வரும். இல்லை அப்படின்னு சொன்னா எப்படிதான் உங்களுக்கு விரயம் வரும்னே தெரியாது. வீண் விரயம் வரத்துக்கு முன்னாலே சுப செலவா மாத்தி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம 7.5 சனி காலத்துல இருந்து, அதுவும் விரய சனி குறிப்பா இந்த 2.5 வருஷம் 2027 வரைக்குமே 7.5 சனி காலம் அப்படிங்கிறது ஆரம்பமா இருக்கு உங்களுக்கு. அப்ப இந்த 2.5 வருஷமும் கடந்து போறதுக்கு ஒரு சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அதனால விரயம், பொருள் விரயம், பண விரயம் சொல்லியாச்சுன்னாக்க நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு உண்டான எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்ப வீண் வியாதி வந்து கொண்டு ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குற என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. அப்போ ஒரு வண்டியில போறீங்க, ஒரு அடிபடுது,
அதன் மூலியமா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பணத்தை செலவு என்ன பிரயோஜனம்? அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு கடன் வாங்கி ஒரு முதலீடு பண்ணுங்க. கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுங்க. இதுல நம்ம பின்னால அது நமக்கு ஒரு முதலீடு தான் தெரியும். அப்போ விரயத்தை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது விரயத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது ஏழரை சனியிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காசு பணம் அப்படிங்கிறது விரயமாகும். நீங்க சுப செலவா மாத்தி வச்சுக்கிட்டு சொன்னா இது ஒரு புத்திசாலித்தனம் நான் சொல்றேன். இப்ப மேச ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாகுது, எந்த கோயிலுக்கு போலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கும். நீங்க முருகன் கோயில் 6 படை முருகன் கோயில் எந்த கோயிலுக்கு போனாலும் அது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தரும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாங்க, செவ்வாய்க்கிழமை அன்று அங்காரகனுக்கு எலுமிச்சை மாலை சாத்தி வீட்டில் வழிபடுவது ரொம்ப சிறந்தது. அப்படி இல்லைன்னு சொன்னா வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு அங்க முருகன் இருக்கிறாரு, அங்க உள்ள சன்னதியில நீங்க போயிட்டு ஒரு பூஜை புனஸ்காரம் பண்றது ரொம்ப சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை நீங்க உங்க வீட்டிலேயே ஒரு எலுமிச்சை மாலை சாத்தி அங்காரகன் வழிபட்டாலே, விரதம் இருந்து வழிபட்டால் அதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பலனாக ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா மேச ராசிக்காரர்களுக்கு குன்றின் மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டால், அதாவது மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டால் இன்னும் கூடுதல் விசேஷ பலன்கள் ஏற்படும். அப்ப இந்த ஏழரை சனிக்கு முருகப்பெருமானை வழிபட்டால் நல்ல ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் என்று சொல்லி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.